Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இது போல சுடு தண்ணியில ஊற வச்சிரலாம். தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணும். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போல உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஊற வச்சிரலாங்க. ஊற வைக்கும்போது காலிஃப்ளவர் நல்லா சாஃப்ட்டா வந்துரும். நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இப்போ காலிஃப்ளவரை தனியா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிரலாம். ஒண்ணுக்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா க்ளீனா இருக்கு. இப்போ கேரட் துருவறதுல துருவி எடுத்துக்கலாம். நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சதுனால நல்லா சாஃப்ட்டா துருவ வரும். இப்போ இது போல துருவியாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாத்திடுவோம். இப்போ மசாலா பாத்திரலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் போல ஓமத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும். ஓமம் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இது ஈவனாக நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். காலிஃப்ளவரில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இல்லை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சாச்சு. நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. நம்ம எடுத்துருக்க மாவு அளவு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும். இப்போ நான் வாழை இலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பால் கவர் இல்லைனா எண்ணெய் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடை ஷேப்பில் தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துடலாங்க. நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா தட்டி எடுத்தாச்சு. நம்ம தோசை தவாவில் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் வச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து தனியாக இலை எடுக்க வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துடலாங்க. நம்ம மெலிசாக தட்டி இருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமாக வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குங்க. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துருவோம். நம்மளுடைய காலிஃப்ளவர் அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சும்மா வெறுமனே சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷே இதுக்கு தேவையில்லை. தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.